400 வருஷம் இவன் இருப்பான். இவனுக்கு 400 வருஷம் இருப்பாங்களா? நான் ஒரு 2 வருஷம் வந்து பெயிண்ட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா ரீசைக்கிள் பண்ணாலும் என்ன ஏதாவது ஆயிடும் சொல்லுங்க. தண்ணி குடிச்சோடனே பாட்டில் ஒரு சைடு இருக்கும், கேப் ஒரு சைடு இருக்கும். ஓகே, அது ஒரு மென்டாலிட்டி. அது அவங்களோட யூசேஜ் முடிச்ச உடனே வந்துட்டு அதுக்கும் அவங்களுக்கும் அந்த பிளாஸ்டிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரோட்ல அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் நீங்க பாக்கலாம், இந்த கொரோனா டைம்ஸ்ல நீங்க பாக்கலாம். கொரோனா டைம்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஈஸிலி 7 kg பிளாஸ்டிக் வந்து எடுக்கிறோம். டு பி ஃப்ராங்க் அது அதிகம், நார்மல் டைம்ஸ் விட இப்ப அதிகமா இருக்கு அப்படின்றது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஓகே, ஸோ எப்படி வந்து நீங்க மார்னிங் வந்து வாக்கிங் போவீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதையும் எடுத்தது. மார்னிங் வாக்கர்ஸ்லாம் இதை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, கையில வந்து 2 க்ளவுஸ் போட்டுக்கணும், ஒரு சாக் வச்சுக்கணும், இப்போ ஒரு மாஸ்க்கும் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்படியே போவீங்க, ஒரு 4 கிலோமீட்டர் போவீங்க. 4 கிலோமீட்டர்ல ரோட்ல இருக்கக்கூடிய லிட்டர்ட் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ், இது புரியலன்னா ரொம்ப சிம்பிள். டப்பா, பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாம் என்னென்னலாம், சாலிட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே எடுப்பீங்க. எடுத்துட்டு அது எல்லாத்தையும் உங்க சாக்ல அப்படியே போட்டுட்டே வாங்க. எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்னா, நம்ம காய்லாங்கடை, நம்மளுடைய பாரம்பரியமான காய்லாங்கடைகள், அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு காசு கொடுப்பாங்க. 1 கிலோவோ 2 கிலோவோ 3 கிலோவோ 15 ரூபா 20 ரூபா 40 ரூபாவோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாக் ஃபார் பிளாஸ்டிக் ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறபடி இருக்கும். இப்படி இந்த ஒரு 367 வாக்ஸ்ல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் 50,500 rupees வந்து நாங்க சேவ் பண்ணிருக்கோம். 1 இல்ல 2 இல்ல 50,500 ரூபாய் வரைக்கும் நாங்க சேவ் பண்ணிருக்கோம். ஸோ அது மூலியமா ரேக் பிக்கர்ஸ் அண்ட் சானிட்டரி ஒர்க்கர்ஸை வந்து படிக்க வைக்கலாம், அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் வாக் ஃபார் பிளாஸ்டிக், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பயே வந்து வாக் ஃபார் பிளாஸ்டிக் கொரோனா எடிஷன் அப்படின்றது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாக் ஃபார் பிளாஸ்டிக் வில் பி ஆஃப்லைன் அண்ட் இட் வில் பி கண்டக்டட் பை மீன்ஸ் ஒன்லி அட் ஹோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீப்பெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம். பென் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பென்னுடைய கேப் இருக்கு பாருங்க. ஓகே, திஸ் கேப், இந்த கேப் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் தீஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் எல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் மூடிகள் எடுக்கலாம், இதோட மூடிஸ் எல்லாம் எடுக்கலாம். நம்ம ஷாம்பு பாக்ஸஸ், ஓகே, நம்மளுடைய ஆயில் டின்ஸ், நெய் டப்பா, ஓகே, இந்த மாதிரி கிச்சன்லயே வந்து ஓவர் 60% ஆஃப் த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த பாஸ்ட் லைக் இந்த 100 days, ஆல்மோஸ்ட் 100 days வந்து ஓகே, அரௌண்ட் லைக் ஒரு 8,000 நம்பர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அஸ்யூமிங் திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, அந்த மாதிரி வந்து 8,000 பிளஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். அதை இனிமேட்டு கன்வெர்ட் பண்ணும்போது தான் தெரியும். பட் we are working on it. ஸோ வாக் ஃபார் பிளாஸ்டிக் வந்து என்னுடைய முக்கியமான ஒரு ஆர்ட்ல இருந்து கன்வெர்ட் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சோஷியல் ஆர்ட் பண்ணும்போது வந்து நான் வந்து ரியல் டைமா இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதாவது அதோட எலிமெண்ட்ஸை வச்சு நான் வந்து ஒர்க் பண்றது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராஸை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன், வாட்டர் பாட்டில் கேப்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன், வாட்டர் பாட்டில்ஸை வச்சு, லிட்டர்ட் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ அதுல லாஸ்ட் இயர் 2019 வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணது, விச் இஸ் கிலவேல் அப்படின்ற ஒரு ஆர்ட் இன்ஸ்டலேஷன். அதுல பாத்தீங்கன்னா 45,000 லிட்டர்டு வாட்டர் பாட்டில் கேப்ஸை வச்சு அந்த ஒர்க் வந்து பண்ணியிருப்பேன். பட் அந்த ஆர்ட் சரியா ரீச் ஆகல. ஓகே, என்ன நோக்கத்துக்காக பண்ணமோ அது வந்து கரெக்டா போய் சேரல, மக்களிடம் போய் சேரல. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபுல்லா அந்த கில்லர் வேல பார்த்துட்டு எல்லாமே, ஓ அப்படியாப்பா, இது ரீசைக்கிள் பண்ணலாமா, சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையில வாட்டர் பாட்டில் அவரும் வச்சிருந்தாரு, ஒரு 25 ரூபாய் வாட்டர் பாட்டில். அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டே பேசிட்டு தென் கொஞ்ச நேரம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போனதுக்கு அப்புறம் அப்படியே அவரு அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே என் கண்ணு முன்னாடியே தூக்கி போட்டாரு. அடப்பா, என்னடா நான் எதுக்கு இந்த ஒர்க் பண்ணேன், நான் உனக்கு அதை எக்ஸ்பிளைன் வர பண்ணனே. சரி, இவங்களெல்லாம் நம்ம இந்த ஏர்த்துக்கு எதுவும் பண்ண முடியாது, நம்மளே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு ரோட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஜூன் 1ஆம் தேதி லாஸ்ட் இயர் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் 2019ல. அப்படிதான் எல்லா ரோட்ல இருக்கக்கூடிய லிட்டர்ட் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் 15 days யாரும் பெரிய ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. பட் வேற 300th வாக் பண்ணும்போது, 250th வாக் பண்ணும்போது we walked in 80 locations. So in 8 months 80 locations அப்படின்னு கூட சொல்லலாம். 6 முக்கியமான ஐடியாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி லிட்டரிங் எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அது. ஸோ பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு காம்பனன்ட் தான். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியாது, இருந்தாலும் அதை ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றது. ஸோ தி செகண்ட் இஸ் டு ரீசைக்கிள் அப்படின்றது தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டு அவாய்ட் லிட்டரிங், செகண்ட் இஸ் டு ரீசைக்கிள் ஆல் த பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு 100% ரீசைக்கிள் அச்சீவ் பண்ணணுன்றது. தேர்ட், வாக்கிங் வில் டாக்கிங் கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்டேன். டு அவாய்ட் சூசைட்ஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்றது, லோன்லினஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபோர்த் இஸ் ஃபார் நேச்சுரல் ரீசன்ஸ். ஓகே, நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அப்படின்றதுக்காக. அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த் ரீசன்ஸ்க்காக, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாக், ஒரு 4 கிலோமீட்டர் வாக் வந்து நம்மள வந்து கிட்டத்தட்ட ஏஜ் 70 வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக. அண்ட் கலெக்ட் ஆகிற பிளாஸ்டிக் மூலியமா நம்ம அதை ரீசைக்கிள் கொடுப்போம். அந்த ரீசைக்கிள் மணியை வச்சு நம்ம சானிடரி ஒர்க்கர்ஸ் அண்ட் ரேக் பிக்கர்ஸோடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான எஜுகேஷன் ஃபண்டா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இது 6வது முக்கியமான பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஐடியாலஜி அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி விச் குட் சேஞ்ச் த டைமென்ஷன் ஆஃப் த சிட்டி. ஓகே, ஸோ ஒரே நாள்ல ஒரு 6 hours எல்லாருமே சேர்ந்து நடந்தாலே 540 கிலோ எடுக்க முடியும்னா, ஒரு 300 பேர் 400 கூட வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருமே சிட்டில இருக்கவங்க எல்லாருமே பண்ணா எப்படி இருக்கும்? சிட்டியே ஃபுல்லா கிளீன் ஆயிடும்ல.